நம்ம அதிசரோட நடிப்புல வெளியான 50வது திரைப்படம் தான் மங்காத்தா. வெங்கட் பிரபு இயக்கிய இந்த படம் 2011ஆம் ஆண்டு வெளியாகி ஒரு ட்ரெண்ட் செட் படமாக அமைஞ்சது. அது வரைக்குமே அப்படி ஒரு அதிசார ரசிகர்கள் பார்த்ததே கிடையாது. அந்த அளவிற்கு மங்காத்தா படத்துல வில்லனாக மிரட்டியிருப்பாரு. குறிப்பாக மங்காத்தா போன்ற ஒரு படம் அவருடைய 50வது படமாக அமைஞ்சது தனி சிறப்பாகவுமே பார்க்கப்படுது. அந்த படத்திற்கு பிறகுதான் தமிழ் சினிமாவில ஸ்டைலிஷான வில்லன்கள் வர துவங்கினாங்க. மேலும் தமிழ் சினிமா ரசிகர்கள் வில்லன் நடிகர்கள் கொண்டாடவுமே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ட்ரெண்ட் செட்டர் படமாக மங்காத்தா தற்போது மீண்டுமே ரீ ரிலீஸ் ஆக இருக்கா. ஜனவரி 23ஆம் தேதி மங்காத்தா திரைப்படம் மறு வெளியீடு தேதி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. சோ இந்த திரைப்படம் இத்தனை நாட்கள் கழித்து அதுவும் இந்த தேதியில ரிலீஸ் ஆக இன்னொரு அரசியல் சூழ்ச்சியுமே இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படம் வர 9ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக 25 நாட்களுக்கு மேல திரையரங்குகள்ல ஓடும் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சோ அந்த விஷயத்த பிரேக் பண்ணும் விதமாகவும் ஜனநாயகன் திரைப்படத்துடைய வசூல குறைக்கும் விதமாகவும் மேலும் ஜனநாயகன் வர்சஸ் மங்காத்தா அப்படின்ற போட்டி நிலவ வேண்டும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து தான் இந்த பிளான் போடப்பட்டிருக்கா. அதற்கு மிக முக்கிய காரணம் சன் பிக்சர்ஸ் தான் பாத்தீங்கன்னா நம்ம அதிசருடைய மங்காத்தா திரைப்படத்தை தயாரிச்சாங்க. ஆகையால அவங்க முடிவு பண்றதுதான் அப்படின்றதுனால இந்த ரிலீஸ் தேதியை லாக் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பாக ஏகே அவர்களை வைத்து தளபதி விஜய் அவர்களை தாக்க திமுக முற்பட்டு வருவதாக பலருமே கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.